ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி பொரியல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்து முள்ளங்கியோட மேல் தோலெல்லாம் சீவிட்டு நான் இந்த சைஸ்க்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் தாளிச்சிட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை மீடியமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக. வேக வச்சு வச்சுருந்தா நம்ம முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். காய் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தோம், கொஞ்சமாக போட்டிருந்தோம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.